எல்லா சம்பவங்களுக்கும் பின்னாடி எழுதப்பட்ட விதியின் விளையாட்டு இருக்கு. நடக்க இருக்கிற கண்டத்துல உனக்கு உயிர் கூட போகலாம். ஆனா அது நடக்காம உன்னை காப்பாத்த இதே மண்ணை சேர்ந்த ஒரு பெண் வருவா. அவதான் உனக்குன்னு பிறந்தவ. இதை யாராலையும் மாத்த முடியாது. சத்தியத்தை பத்தி யோசிக்காத. அது ஓ முடிவு. ஆனா ஆண்டவன் சித்தம் வேற. கண்டத்தில இருந்து காப்பாத்த போறாளே ஒரு மகராசி. அதுக்கப்புறம் இது அவளோட உயிர். அது அவ உனக்கு போடுற பிச்சை. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. அது நடக்கும் போது உனக்கே புரியும். போ, போயிட்டு வா. ஓம் நமச்சிவாய. ஜீவா சார் எதுக்கு இந்த சாமியாரை பார்த்துட்டு போறாரு? என்னவா இருக்கும்? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. அம்மா அக்காலாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. கல்லூரி படிப்பு முடிஞ்சது. ஐபிஎஸ் எழுதுறதுக்கு ஒழுங்கா படிச்சுக்கிட்டு இருக்கியா? வயல்ல நிறைய வேலை கிடைக்கிற நேரத்துல தயார் பண்ணிக்கிட்டு தான் இருக்கங்க ஐயா. இல்லம்மா, நீ ஒரு கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து முழு மூச்சா அதுக்குன்னு தயார் பண்ணாதான் சரியா வருமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லங்க ஐயா. ஏற்கனவே விவசாயத்துக்குன்னு நிறைய கடன் வாங்கி நிலத்துல போட்டாச்சு. கோச்சிங் சென்டருக்கு செலவு பண்றதுக்கெல்லாம் நமக்கு தோது வராதுங்கய்யா. இத பாருமா, 5 பைசா செலவு இல்லாம நீ சென்னையில கோச்சிங் சென்டர்ல படிக்கிறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. உண்மையாவா ஐயா? ஆமாமா, சென்னையில அன்னைன்னு ஒரு அறக்கட்டளை இருக்கு. ஒன்ன மாதிரி கிராமத்தில இருந்து வர ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறதுக்கு உதவி பண்றாங்க. திறமை இருந்தும் வசதி இல்லாத ஸ்டூடெண்ட்ஸை தேர்ந்தெடுத்து அவங்க செலவுல அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயிற்சி கொடுக்கறாங்கம்மா. ரிட்டையர்டு ஆபீசர்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்கம்மா. அது மட்டும் இல்லாம சிவில் சர்வீஸ்க்கு செலக்ட் ஆன பசங்கெல்லாம் வந்து டிப்ஸ் கொடுக்கறாங்கம்மா. அந்த அகாடமில இருந்து வருஷத்துக்கு 4-5 பேராவது செலக்ட் ஆகுறாங்க. அது தெரியுமா உனக்கு? நன்றிங்க ஐயா. நான் அதுல சேர முடியுங்களா ஐயா? நிச்சயமா சேரலாமா. அவங்க இதுக்காக ஒரு செலக்ஷன் எக்ஸாம் வைக்கிறாங்க. சேலத்திலேயே எக்ஸாம் சென்டர் இருக்கு. நீ அந்த எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ணணும், அவ்வளவுதான். அதோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், அவ்வளவுதான். அதுக்கு நான் எப்படி அப்ளை பண்ணணுங்க ஐயா? ஒரு நிமிஷம் வாமா சொல்றேன். இந்த இதுல எல்லா விவரமும் இருக்கு. இத ஃபில் அப் பண்ணி இதுல இருக்கிற ஐடிக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணிடு. நான் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன். 2 நாள்ல உனக்கு ஹால் டிக்கெட் வந்துடும். போய் நல்லபடியா எழுதிட்டு வா. உங்களுக்கு எவ்வளவு முறை நன்றி சொன்னாலும் பத்தாதுங்க ஐயா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ படிச்சு மேல வந்து உன்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும். அது போதும் எனக்கு. நல்லதுங்க ஐயா, நான் கிளம்புறேன். சரிம்மா, நல்லதே நடக்கும். நம்பிக்கையோட அப்ளை பண்ணு. சரிங்க ஐயா. என்ன தம்பி பேச்சையே காணோம்? இல்ல ப்ரோ, பாரின் சருக்க பார்த்தோன்னே பேச்சே வரமாட்டேங்குது. சரி, விஷயத்த சொல்லு. ஜீவா இருக்கானே, அவன் ராசி வந்து சதய நட்சத்திரம், கும்பராசி, மகர லக்னம். என்னடா உளர்ற? இல்ல ப்ரோ, இதுக்காக ஜீவாவோட ஜாதகத்தையே சொல்லுவோம்னா பாருங்களேன். கும்பராசி, மகர லக்னம். நான் அத கேக்கல.
அந்த சித்திரை பார்க்க போனீங்கல்ல, அங்க என்ன நடந்துச்சு? அதுவா ப்ரோ, ஆ. நேத்து நாங்க கோயிலுக்கு போனோமா, நடக்க இருக்கிற கண்டத்துல உனக்கு உயிர் கூட போகலாம். ஆனா அது நடக்காம உன்னை காப்பாத்த இதே மண்ணை சேர்ந்த ஒரு பெண் வருவா. அவதான் உனக்குன்னு பிறந்தவ. ப்ரோ பிளாஸ்பேக் முடிஞ்சு. அப்படியா? சரி போ. ப்ரோ இதை எடுத்துக்கிட்டுமா? ம், ம், ம். தெய்வமே 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 என் தெய்வமே. புதுசா ஜோசியர் சாமியார்னு என்னென்னவோ கதையெல்லாம் சொல்றியடா. அப்பா, நம்ம சின்ன முதலாளி மலை ஏறும்போது அப்ப வழியில சித்திரை பார்த்திருக்காரு. உனக்கு ஒரு கண்டம் வரும், அப்ப நீ இந்த மலையில் இருக்கிற ஒரு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருக்காருப்பா. ஆனா இவரு நம்பல. ஆனா அன்னைக்கு ராத்திரியா ஷாக் அடிச்சதும் பயந்து போய் நம்பிட்டாருப்பா. இன்னைக்கு சித்திரை போய் பார்த்து பேசிட்டு இருந்தாங்களா, சரி விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி செந்தில விட்டு ரவியை தள்ளிட்டு வர சொன்னேன். வந்தவன் முதல்ல தயங்கினா, அப்புறம் ஒரு ஃபாரின் பாட்டில காட்டினதும் கடகடன்னு எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டான்ப்பா. அப்போ ஜீவா தம்பிக்கு நம்ம மதுதான் ஏற்கனவே முடிவாயிருச்சுன்னு சொல்லு. இதுல என்னப்பா டவுட் இருக்கு? கண்டிப்பா நாமளும் இந்த திட்டம் நிறைவேறணும்னு என்னென்னவோ தகுடு தத்தம் பண்றோம். ஆனா அது தன்னாலே நடந்துடும் போல இருக்கேடா. ஆமாப்பா. சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம்டா. பெரிய முதலாளிக்கு நம்ம மதுவை இப்படியாவது மருமவளாக்கிடணும்னு தான் நானும் ரொம்ப காலமா கனவு காண்றேன். எங்க நடக்காம போயிருமோன்னு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. ஆனா அந்த சந்தேகம் இப்போ சந்தோஷமாயிருச்சுடாமான. ஏன் தான் இப்படி எல்லாம் திட்டம் போடுறீங்களோன்னு எனக்கு புரியலங்க. மூத்தவளியை இன்னும் முதலாளி மருமகளா ஏத்துக்கல. இப்ப இவளையும் கொண்டு போய் அங்க வைக்கணும்னு திட்டம் போடுறீங்க. முதலாளி எப்படிங்க இவ்வளவு மருமகளா ஏத்துக்குவாரு? இப்படி நினைக்கிறது அவர் போட்ட உப்புக்கு செய்யற துரோகம் இல்லையா? அது என்னது? என்ன பேசினாலும் நடுவுல ஒரு குறுக்கு கட்டை போட்டுக்கிட்டு முதலாளி ஒத்துக்கிற மாட்டார்தான். அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? நாம தான் ஒத்துக்க வைக்கணும். இதெல்லாம் தப்புங்க. இந்த பணம், வீடு, நாம சாப்பிடுற சாப்பாடு, இது எல்லாமே அவரை நமக்கு போட்ட பிச்சைங்க. நீங்க ஏதாவது செய்ய போய் மூத்தவளையும் துரத்தி விட்டுட்டா என்னங்க பண்ணுவீங்க? ஏய், உன்னோட குருவி மூளைக்கு இதெல்லாம் தோணும் போது எங்களுக்கு இந்த யோசனை எல்லாம் வராதா? ஒரு வேளை முதலாளி மனசுல அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா கூட பெரிய மாப்பிளைய விட்டு முதலாளி மேல கேஸ போட்டு பாகத்தை பிரிச்சிருவோம்ல. அச்சச்சோ, என்ன சோ பா போய் அப்படி வாரமா உக்காந்து உன் ஒப்பாரையெல்லாம் வச்சுக்க. கண்ணே மது, என்ன பாப்பா, நாங்கெல்லாம் இங்க எவ்வளவு மும்முரமா பேசிக்கிட்டு இருக்கிறோம், நீ எதுவும் பேச மாட்டேங்கிற. உன் கருத்தையும் சொல்லு. இல்லப்பா, நம்ம நல்லதான் திட்டம் போடுறோம். ஜீவாக்கு ஏதாவது ஆபத்து வந்து மயில் அவரை காப்பாத்திட்டானா அவதான் ஜீவாவை கட்டிக்க போறவன ஆயிடாது. அப்பா, என்னப்பா இப்படி பேசுறா? ஒருவேளை அப்படி நடந்தா நல்லதுதான் நான் நினைக்கிறேன். பாவம் மயில், அவ குணத்துக்கு அவளுக்கு ஜீவா கிடைச்சா நல்லதா இருக்கும். இதான் நான் யோசிக்கவே இல்லையே. ஒருவேளை அந்த மாதிரி நடந்துருச்சுன்னா நடக்கக்கூடாது ராமனே. எவ்வளவுதான் வெட்டி வெட்டி விட்டாலும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கிறான்னா மது சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுடா. சரி இல்லையே, ஏதாவது பண்ணணுமே. இது சரிப்பட்டு வராது. அப்பா, எனக்கு ஒரு யோசனை தோணுதுப்பா.
சொல்லு. உனக்கு ஒரு கண்டம் இருக்கு. அந்த கண்டத்திலிருந்து உன்னை காப்பாத்துற பொண்ணு தான் உனக்கு மனைவியா வரப்போறான்னு ஜீவாட்ட சித்தர் சொல்லியிருக்காரு. அந்த கண்டத்தை நாமளே உருவாக்கிட்டா? ஐயோ, நாமளே உருவாக்கி அது அவர் உயிருக்கே ஆபத்தா போயிடுச்சுன்னா? ஏய், அந்த அளவுக்கெல்லாம் பெருசா ஒண்ணும் இல்ல. இது பாரு, சின்னதா, ஆனா பாக்குறப்போ அது ஒரு பெரிய கண்டமா தெரியணும். அதுல இருந்து ஜீவாவை மது காப்பாத்துற மாதிரி பண்ணுவோம்ப்பா. அப்புறம் என்ன, சித்தர் சொன்ன மாதிரி மது ஜீவாவோட கல்யாணத்தை நடத்திடுவோம். கல்யாணங்கிறது ரெண்டு குடும்பமும் நல்ல முறையில சேர வேண்டிய விஷயம். இப்படி எல்லாம் பண்ணி பாவத்தை சேர்க்கிறீங்களே. சும்மா பாவம் புண்டி கணக்கு பாருங்க. உன் கழுத்துலயும் கையிலயும் நல்லா டால் அடிச்சு ஜோலி ஜோலிக்குத. இதெல்லாம் எப்படி வந்துச்சா? எல்லாம் நான் செஞ்ச பாவத்துல வந்த புண்ணியம் தான். அதனால அத பத்தி ரொம்ப ஓவரா பேசாது. கண்ணு மது, நீ சொல்லுமா? அண்ணன் சொல்ற மாதிரி செஞ்சிருவோமா? ஓகேப்பா. ஜீவாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன வேணா செய்ய நான் தயாரா இருக்கேன். படிக்கிற காலத்துல ஃபுல்லா இந்த மயில் கிட்ட நான் தோத்துருக்கேன். வாழ்க்கையில அவளை ஜெயிப்பண்ண நான் அவகிட்ட சவால் விட்டுருக்கேன். இந்த சந்தர்ப்பத்தை மட்டும் நம்ம விடவே கூடாதுப்பா. வரவன நம்ம பயலோடையெல்லாம் மரகட பக்கம் வர சொல்லு. குறி தப்பாத மாதிரி ஒரு திட்டத்தை போட்டுருவோம். என்ன? சரிப்பா. ஹலோ ஹலோ, ஜீவா முதலாளிங்களா? நான் செந்தில் பேசுறேன். சொல்லுங்கண்ணா. உங்க கூட யாரும் இல்லையே? இல்ல, யாரும் இல்ல. சொல்லுங்க, நான் மட்டும் தான் தனியா இருக்கேன். எங்க முதலாளியோ இல்ல கோபியோ இல்ல பாப்பாவோ யாராவது உங்க கூட இருக்காங்களா? இல்ல, யாரும் இல்ல. நான் தனியா தான் இருக்கேன். சொல்லுங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமே. முக்கியமான விஷயமா? யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கல்ல? சொல்லுங்கண்ணா, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். உங்க போனுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன். அதை கொஞ்சம் பாருங்களேன். இதோ ஒரே ஒரு நிமிஷம் பாக்குறேன். செந்தில், என்ன இது? இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இன்னைக்கு சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலன்னு முதலாளி சரி பண்ண சொன்னாரு. அதான் என்ஜினியரை கூட்டிட்டு வந்து ஹார்ட் டிஸ்க் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தோம். அதுல இந்த வீடியோ இருந்தது. யாருக்கும் தெரியாம நான் மட்டும் அதை காப்பி பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். உங்க செயினை அந்த மது தான் எடுத்திருந்திருக்கான். அதை மயில் வீட்டில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே வாசல்ல விழுந்துருச்சு. அதுவும் அப்படியே ரெக்கார்ட் ஆயிருச்சு. மயில் ரொம்ப நல்ல பொண்ணு முதலாளி. அது செத்தாலும் சாகுமே தவிர அதுக்கு திருட்டு பழக்கம்லாம் கிடையாது முதலாளி. ஓ, சரிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க போனை வைங்க, நான் பாத்துக்கிறேன். சரி முதலாளி. மயிலு, சின்ன முதலாளி ஜீவா தம்பிங்க வந்தாருமா. இப்ப என்ன காணாம போச்சுன்னு சோதனை பண்ண வந்தாராம். நாட்ராயன் ஐயா கிட்ட நம்ம வாங்கின கடனுக்கு பதிலா வச்சுக்க சொல்லி நீ ஒரு மெடல் கொடுத்துட்டு வந்தல, அதை திருப்பி எடுத்துட்டு வந்தாரு மயிலு. தப்பு நடந்து போச்சு. உங்க கடனை நான் ஏத்துக்கிறேன். அது முடியறப்ப கொஞ்சம் கொஞ்சமா எப்ப வேணாலும் திருப்பி கொடுங்க. மெடல் உங்ககிட்டயே இருக்கட்டும்னு சொன்னாரு. அப்ப திருடி ஆக்குனீங்க. இப்ப பிச்சைக்காரி ஆக்க வந்திருக்கீங்களான்னு கேட்டு அப்படியே அனுப்புனியா, இல்ல இந்த மெடலை வாங்கி வச்சுக்கிட்டியா? ஐயோ இல்ல மயிலு. நீ இப்ப என்ன சொன்னியோ அது அப்படியே வார்த்தை மாறாம சொல்லி அனுப்பிட்டம்மா. ஆமாம்மா, வாங்கின கடனுக்காக கேவலப்பட்டுக்கிட்டு இந்த மெடலை வச்சுக்கிட்டு பெருமைப்பட முடியுமா? நீயே சொல்லு.
நீ சொன்னதும் அவர் பேசாம போயிட்டாரா? மன்னிப்பெல்லாம் கேட்டாரு. ஆனா நான் கிளம்புங்கன்னு கண்டிஷனா சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட ஒண்ணும் பேசலம்மா, போயிட்டாரு. போகும்போது இதோ இவகிட்டதான் ஏதோ பேசிட்டு போனாரு. நான் அவகிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுக்கலம்மா. கைலக்கா, அவர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? அவருனா எவரு? ஜீவா சாரு. அது அது வந்து என்கிட்டலாம் எதுவும் பேசலையே. ஏன் இப்ப தடுமாறுற? நீ எதையோ மறைக்கிறக்கா. ஏய், என்ன திமிரா? நான் ஏன் உன்கிட்ட மறைக்கணும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நிலுக்கா, என் கேள்விக்கு இன்னும் பதில் வரல. என்ன என்ன பதில் வரணும்? அக்கா, நீ முழிக்கிற மொழிக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியும். சொல்லு, என்ன நடந்துச்சு? ஒன்னும் நடக்கல. உன் பேர் என்னன்னு கேட்டாரு. நான் கையல்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஜீவா சார் உன்கிட்ட என்ன சொன்னாருன்னு கேட்டேன். என்ன மிரட்டுற? நீ இன்னும் போலீஸ் ஆகல. உன் அதிகாரத்தெல்லாம் அதுக்கப்புறம் வேற யார்கிட்டயாவது போய் காட்டு. என்கிட்ட அதெல்லாம் வேணாம். என்ன நடந்துச்சுன்னு சொல்லாம நீ இங்க இருந்து நகர முடியாது. ஏய், என்னன்னு கேட்டா நான் என்னத்த சொல்றது? அவர் என்கிட்ட எதுவும் கொடுக்கல. என்ன கொடுத்தாருன்னு நான் கேட்கவே இல்ல. நீயா என் சம்மனே இல்லாம ஆஜராகுற? சரி, இப்ப சொல்லு. ஜீவா சார் என்ன கொடுத்தாரு? ஒன்னும் கொடுக்கலையே. அக்கா, நான் உன்கிட்ட பொறுமையா கேட்டுட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் இப்படி இருக்க முடியாது. என்ன மிரட்டுறியா? இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இல்ல, என் கண்ணை பார்த்து ஒரே ஒரு தடவை நீ எதையும் மறைக்கலன்னு சொல்லு. ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். இந்தா. இந்த மெடலை என்கிட்ட கொடுத்தாரு. தங்கமாச்சின்னு நான் வாங்கிட்டேன். புடி. அடி பாவி, என்ன காரியம் பண்ணிருக்க? ஏன் இப்படி பண்ணதமா? உன்னை நான் தானடி பெத்தேன். எங்க யாருக்கும் இல்லாத திருட்டு புத்தி உனக்கு மட்டும் எங்க இருந்து வந்துச்சு? ஏன் நீ மட்டும் இப்படி அடங்காம திரியிற? மா, அடிக்காத, விட்டுரு. நான் போயிட்டு இந்த மெடலை கொடுத்துட்டு வந்துடுறேன் அவர்கிட்ட. ஐயோ இருமா, நீ எதுவும் சாப்பிடலையே, சாப்பிட்டுட்டு போறியா? வேண்டாமா, பசி நமக்கு பழகி போனது தானேமா. அன்னைக்கு தானா வந்த காலமாட்ட நீங்க புடிச்சிட்டு வந்தீங்களான்னு கேட்டாங்களே, அதே மாதிரி இந்த மெடலை திருடிட்டு வந்தீங்களான்னு பழி சுமத்துவாங்கம்மா. கடனுக்கு ஈடா கொடுத்தது நமக்கு வேண்டாமா? இந்த மெடலை நீங்களே வச்சுக்கோங்க, கடன் கணக்க முடிச்சுக்கோங்கன்னு சின்ன முதலாளி கிட்ட நான் சொல்லிட்டு வரேம்மா. அப்புறம் தழை முழுகிட்டு வந்து சாப்பிடுற. என்ன ஜீவா வர சொல்லிருந்த?
ஆமா, ஒரு குறும்படம் காட்டலான்னு வர சொன்னேன். குறும்படமா? ம். யூ மீன் ஷார்ட் ஃபிலிம்? ம். என்ன படம்?